வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பணி ஓய்வுக்கான பென்ஷன் திட்டத்தை ஆராய இபிஎஃப் தயார். சந்தாதாரர்கள் தங்களின் பணி ஓய்வுக்கு பிறகு மாதாந்திர ஓய்வூதிய தொகையை தங்களின் பென்ஷன் சேமிப்பு திட்டத்திலிருந்து பெறுவதற்கு அரசாங்கம் முன்வைத்துள்ள பரிந்துரையை ஆராய்வதற்கு தொழிலாளர் சேமநிதி வாரியமான இபிஎஃப் தயாராக இருக்கிறது என்று அந்த வாரியம் அறிவித்துள்ளது. சந்தாதாரர்கள் தங்களின் அந்திம காலத்தில் போதுமான சேமிப்பு இல்லாமல் இருப்பதை தடுப்பதற்கு இபிஎஃப்பில் பணி ஓய்வுக்கான பென்ஷன் திட்டம் என்ற புதிய கணக்கை தொடங்குவதற்கு அரசாங்கம் பரிந்துரை செய்துள்ளது. நேற்று நாடாளுமன்றத்தில் 13வது மலேசிய திட்டத்தை தாக்கல் செய்த பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இபிஎஃப் சந்தாதாரர்களின் நிரந்தர சேமிப்பு கணக்கில் பணி ஓய்வு சேமிப்பு மற்றும் பணி ஓய்வு பென்ஷன் திட்டம் என்று 2 கணக்குகளாக பிரிப்பதற்கான பரிந்துரையை முன்வைத்துள்ளார். இதன் மூலம் சந்தாதாரர்களுக்கு பிடித்தம் செய்யப்படும் சந்தா பணம் அவர்களின் 2 கணக்குகளில் வரவு வைக்கப்படும். பணி ஓய்வுக்கு பிறகு அவர்களுக்கு மாதந்தோறும் இபிஎஃப் பென்ஷன் பணத்தை வழங்குவதற்கு இத்திட்டம் வகை செய்கிறது. சந்தாதாரர்களின் நீண்டகால அனுகூலத்திற்கு வகை செய்யும் இந்த திட்டத்தை ஆராய இபிஎஃப் தயாராக இருக்கும் அதே வேளையில் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கடிதத்திற்காக காத்திருப்பதாக அந்த வாரியம் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மலேசியாவிற்கான வரி விகிதத்தை 25 விழுக்காட்டிலிருந்து 19 விழுக்காடாக குறைத்திருக்கும் அமெரிக்காவின் வரி விதிப்பு வரும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி அமலுக்கு வருவதாக முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் மலேசிய பொருட்களுக்கு 19 விழுக்காடு வரி விதிப்பதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்தார். மலேசியாவிற்கு விதிக்கப்பட்ட வரி 25 விழுக்காட்டிலிருந்து 19 விழுக்காடாக அமெரிக்கா குறைத்திருப்பது இரு தரப்பினருக்கும் கிடைக்கப்பெற்ற வெற்றியாகும் என்று இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் தங்கு ஜஃப்ருல் இதனை தெரிவித்துள்ளார். இம்மாதம் இறுதியில் அரசாங்கம் வழங்கவிருக்கும் சாரா எனப்படும் சும்பாங்கான் அசாஸ் ராமாவின் 100 ரிங்கெட் ரொக்கத் தொகையை மைகாட் அட்டையிலிருந்து குறிப்பிட்ட தரப்பினர் எடுக்கலாம் என்று கூறப்படும் கூற்றை நம்ப வேண்டாம் என்று பொதுமக்களுக்கு தேசிய பதவி இலாகாவான ஜேபிஎன் அறிவுறுத்தியுள்ளது. மைகாட் வைத்திருப்பவர் சாரா உதவித் தொகையை பெறுபவரா இல்லையா என்பதை உறுதிப்படுத்த தகவல்களை சரிபார்ப்பதற்கு ஒரு சாதனமாக மட்டுமே மைகாட் பயன்படுத்தப்படுகிறது என்று ஜேபிஎன் விளக்கம் அளித்துள்ளது. மைகாட் கார்டின் பங்களிப்பு தகவல்களை சரிபார்ப்பதற்காக மட்டுமே தவிர பணத்தை சேமிப்பதற்கோ அல்லது மாற்றுவதற்கோ அல்ல என்று ஜேபிஎன் தெரிவித்துள்ளது. இந்த உதவித் தொகைக்குரிய 100 ரிங்கெட் பணம் மைகாட் அட்டையில் இருக்காது. மாறாக சாரா சிஸ்டமில் சம்பந்தப்பட்டவரின் பெயரில் அந்த பணம் வரவு வைக்கப்பட்டு இருக்கும் என்று ஜேபிஎன் விளக்கம் அளித்துள்ளது. பினாங்கு மாநிலத்தில் இன்று நடைமுறைக்கு வரவிருந்த குடிநீர் புதிய கட்டண சீரமைப்பு மேலும் ஓராண்டுக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வரும் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 1 தேதி குடிநீர் புதிய கட்டண சீரமைப்பு நடைமுறைக்கு வரவிருப்பதாக பினாங்கு முதலமைச்சர் சோகோன்யோ தெரிவித்துள்ளார். சுமார் ஓராண்டு காலத்திற்கு குடிநீர் கட்டண சீரமைப்பு ஒத்திவைக்கப்படுவது மூலம் பினாங்கு மாநிலத்தில் 7,15,957 பேர் பயன்பெறுவர் என்று முதலமைச்சர் விளக்கினார். புதிய கட்டண விகிதம் பினாங்கு குடிநீர் விநியோக வாரியத்திற்கு 2026ஆம் ஆண்டில் 6 மாத காலத்திற்கு 20 மில்லியன் வருவாயை ஈட்டித்தரும். இந்த வருவாய் பினாங்கு மாநிலத்தின் ஒட்டுமொத்த குடிநீர் விநியோக சேவையின் தரத்தை உயர்த்துவதற்கு பயன்படுத்தப்படும் என்று சோகோன்யோ குறிப்பிட்டார். காஜாங்கில் ஓர் இடைநிலை பள்ளியில் ஆசிரியர் ஒருவரை 2ஆம் படிவ மாணவன் தாக்கிய சம்பவத்தை தொடர்ந்து மாணவர்களின் தவறான நடத்தையில் கல்வி அமைச்சு ஒருபோதும் சமரச போக்கை கடைபிடிக்காது என்று அதன் அமைச்சர் ஃபட்லினா சிடேக் மீண்டும் நினைவுறுத்தியுள்ளார். மாணவர்களிடையே தவறான புரிதல் காரணமாக பள்ளி தரப்பினரும் அமலாக்க தரப்பினரும் விரைந்து நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னதாக இந்த சம்பவம் நிகழ்ந்துவிட்டது என்று தமக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக ஃபட்லினா குறிப்பிட்டார். இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைக்கு உதவும் வகையில் போலீசார் இதுவரை 4 மாணவர்களை கைது செய்திருப்பதாக அவர் விளக்கினார். இவ்விவகாரத்தில் போலீசாரின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு கல்வி அமைச்சு கடும் நடவடிக்கை எடுக்கவிருப்பதையும் ஃபட்லினா தெளிவுபடுத்தினார். ஜோஹர் பாசிர்கூடாங் மாநகர் மன்றத்தின் டத்தோ பண்டார் டத்தோ முஸ்தபா கமால் சம்சுடினுக்கு எதிராக 24 மாநகர் மன்ற உறுப்பினர்களில் 23 பேர் நம்பிக்கையில்லா பிரகடனத்தை இன்று அறிவித்துள்ளனர்.
டத்தோ பண்டாருடன் மாநகர் மன்ற உறுப்பினர்களில் பெரும் பகுதியினர் பல்வேறு விவகாரங்களில் உடன்பட முடியவில்லை. குறிப்பாக முடிவு எடுக்கும் விவகாரத்தில் மாநகர் மன்ற உறுப்பினர்களின் கருத்துக்களை டத்தோ பண்டார் கிஞ்சுற்றும் பொருட்படுத்துவதில்லை என்று பசிர்கூடாங் மாநகர் மன்ற உறுப்பினர்களின் கொறடாவான டத்தோ முகமது அமீன் அமட் தெரிவித்தார். ஊராட்சி மன்ற நிர்வாகத்தை கண்காணித்து கட்டுப்படுத்தும் அதிகார பகிர்வில் ஒரு பகுதியாக விளங்கும் மாநகர் மன்ற உறுப்பினர்களின் பங்களிப்பை டத்தோ பண்டார் மதிப்பதில்லை என்று பண்டார் ஸ்ரீ அலாமில் உள்ள ஒரு ஹோட்டலில் இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் டத்தோ முகமது அமீன் இதனை குறிப்பிட்டார். 6 ஆண்டுகளுக்கு முன்பு 3 வயது சிறுமியை கொன்று கடா லங்காவி குனோங்ராயா அருகில் உள்ள ஒரு காட்டுப்பகுதியில் வீசியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட வேலையற்ற நபர் ஒருவருக்கு அலுஸ்டார் உயர்நீதிமன்றம் இன்று மரண தண்டனை விதித்தது. 43 வயது ரம்லான் அப்துல் ரஷீத் என்ற அந்த நபர் கடந்த 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 23ஆம் தேதி லங்காவி மருத்துவமனை பணியாளர்கள் குடியிருப்பு பகுதியில் நூர் ஆயிஷா அலியா அப்துல்லா என்ற சிறுமியை கொலை செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தார். சிறுமியின் சடலம் வீசப்பட்ட பகுதியில் மீட்கப்பட்ட ஒரு மண்டை ஓட்டிலும் 2 பற்களிலும் நடத்தப்பட்ட தடவியல் சோதனையில் அந்த சிறுமியின் மரணத்திற்கான காரணத்தை உறுதி செய்ய முடியவில்லை என்று தடவியல் நிபுணர் முன்வைத்த கருத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்வதாக நீதிபதி எவாவானி ஃபரிஸ்டா முகமது தமது தீர்ப்பில் தெரிவித்தார். அதேவேளையில் சூழ்நிலை சாட்சியங்களை அடிப்படையாக கொண்டு ஆராயப்பட்டதில் அந்த சிறுமியின் மரணத்திற்கு குற்றஞ்சாட்டப்பட்ட நபரே காரணம் என்பதில் நீதிமன்றம் மனநிறைவு கொள்வதாக நீதிபதி எவாவானி குறிப்பிட்டார். ஒரு கும்பலாக ஓரின புணர்ச்சியில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 3 ஆடவர்களை சமய இலாகாவினர் கைது செய்தனர். அந்த மூவர் ஓரின புணர்ச்சியில் ஈடுபட்டதாக கூறப்படும் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள் பகிரப்பட்டதைத் தொடர்ந்து மலாக்கா மாநில சமய இலாகா 21, 24, 26 வயதுடைய ஆடவர்களை அடையாளம் கண்டதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ரஹ்மத் மரிமான் தெரிவித்தார். ஓரின புணர்ச்சியில் ஈடுபட்ட காட்சிகளை கொண்ட புகைப்படங்கள் மற்றும் வீடியோவை அந்த மூவரும் தங்கள் கைபேசியில் பதிவேற்றம் செய்துள்ளனர். இதன் தொடர்பில் போலீசாரின் ஒத்துழைப்புடன் சமய இலாகா அதிகாரிகள் அந்த மூவரின் கைபேசிகளை பறிமுதல் செய்துள்ளதாக டத்தோ ரஹ்மத் மரிமான் தெரிவித்தார். உலுஸ்லாங்கோர் கலும்பாங் கம்போங் சுங்கை சரியானில் ரயில் இருப்பு பாதையின் அருகில் கை கால்கள் கட்டப்பட்டு துணியில் மூட்டையாக சுற்றப்பட்டிருந்த ஆடவரின் அழுகிய சடலம் மீட்கப்பட்ட சம்பவத்தில் அந்த ஆடவரின் கழுத்து கயிற்றால் இறுக்கப்பட்டு மரணம் விளைவிக்கப்பட்டுள்ளது என்று சவ பரிசோதனை அறிக்கையில் தெரியவந்துள்ளது. கடந்த புதன்கிழமை காலை 11 மணியளவில் பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் மீட்கப்பட்ட அந்த ஆடவரின் சடலம் மீது சுங்கைபுலோ மருத்துவமனை நடத்திய சவ பரிசோதனையில் மரணத்திற்கான காரணம் கண்டறியப்பட்டதாக உலுஸ்லாங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் இப்ராஹிம் உசேன் தெரிவித்தார். சங்கிலி போன்ற கயிற்றால் கழுத்து இறுக்கப்பட்டுள்ளது என்பதற்கான தடயமும் காணப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கை கால்கள் கட்டப்பட்ட பின்னரே அந்த நபரின் கழுத்து இறுக்கப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுவதாக அவர் மேலும் கூறினார். சாலை வரி இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்ட 53 ஆடம்பர வாகனங்களில் பிரபல வர்த்தகர் ஒருவருக்கு சொந்தமான 30 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள ரால்ஸ் ராய்ஸ் கல்னினல் ரக காரும் ஒன்றாகும் என்று சாலை போக்குவரத்து இலாகாவான ஜேபிஜே அமலாக்க பிரிவின் மூத்த இயக்குநர் முகமது கிஃப்லி மா அசான் தெரிவித்தார். சாலை வரியில்லாத வாகனங்களுக்கு எதிராக கடந்த 3 தினங்களாக கில்லான் பள்ளத்தாக்கில் ஜேபிஜே நடத்திய ஓப் லக்ஸரி எனும் மிகப்பெரிய சோதனை நடவடிக்கையில் மொத்தம் 53 ஆடம்பர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். சாலை வரி எடுக்க மறந்துவிட்டதாக ஆடம்பர கார்களின் உரிமையாளர்கள் சொன்ன பதிலை ஜேபிஜேவினால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் விளக்கினார். கைப்பற்றப்பட்ட 53 ஆடம்பர வாகனங்களில் 3 அந்நிய நாட்டவர்கள் செலுத்தியதாகும். தங்கள் முதலாளிமார்களால் அந்த கார்கள் ஒப்படைக்கப்பட்டதாக அவர்கள் காரணம் கூறியுள்ளனர் என்று முகமது கிஃப்லி குறிப்பிட்டார். கொலக்கில்லான் ஷரீப் பராந்தாவ் அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் 8வது மாடியிலிருந்து சிறுவன் கீழே விழுந்து மரணமுற்ற சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணை அறிக்கையை திறந்துள்ளதாக தென்கில்லான் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் ஃபமால் அரிஃபின் தெரிவித்துள்ளார். பிளாக் ஜேவில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தின் போது அந்த 4 வயது சிறுவனின் பெற்றோர் வீட்டில் இல்லாதது தெரியவந்துள்ளது. சிறுவனின் தந்தை வேலையிடத்தில் இருந்த வேளையில் அவனது தாயார் தனது 2வது பிள்ளையை குழந்தை பராமரிப்பாளரிடம் விடுவதற்கு சென்றுள்ளார்.
அந்த சிறுவன் வீட்டின் 8வது மாடியில் கதவின் வாயிலாக கீழே விழுந்து மரணமுற்றுள்ளான். சிறார்களை கவனிக்க தவறிய 2001ஆம் ஆண்டு சட்டத்தின் கீழ் இந்த விவகாரம் விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.